Hi students, this is electricity class. I am your professor Dr. D. Silambarasan. போன கிளாஸில் நம்ம மெட்டாலிக் கண்டக்ஷன், எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷன், அப்புறம் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அப்புறம் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சில கான்செப்ட் பார்த்தோம். ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படின்னா அதோட கண்டக்டிவிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டைல்யூஷன் என்ன தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் அதோட கண்டக்டிவிட்டி வந்து ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டி வந்து ஹை வேல்யூவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். வீக் எலக்ட்ரோலைட்டு டைல்யூஷன் அதிகமாக அதோட கண்டக்டிவிட்டி வந்து ரெடியூஸ் ஆகி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் லாம்டா சி பை லாம்டா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷனுக்கும் மெட்டாலிக் கண்டக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இந்த கிளாஸில் அடுத்து டேனியல் செல் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட். இது டேனியல் செல் அப்படின்னா என்னங்கிறத இதில் பார்ப்போம். ஸோ டேனியல் செல் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ஜிங்க் ராட், அதுதான் கேத்தோடு, டிப்பிங் இன் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் டேக்கன் இன் அ போரஸ் பார்ட். போரஸ்னால் துளை, நுண்துளைன்னு அர்த்தம். போரஸ் பார்ட் அண்ட் ஏ காப்பர் வெசல் ஆனோடு. ஸோ காப்பர் வெசல் ஆனோடு, ஜிங்க் ராடு கேத்தோடு. அதுதான் அந்த ரெண்டு மெட்டல் பிளேட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வோல்டாமீட்டரில் பார்த்துருப்போம். அது containing copper sulfate solution. The sulfuric acid and copper sulfate solutions are separated by porous part. ஸோ இந்த டயக்ராமில் வெளியில் உள்ள வெசலில் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் இருக்குது. உள்ள சின்ன போரஸ் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது, ஹைட்ரஜன் சல்ஃபேட், சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது. ரைட். ஸோ அந்த போரஸ் பார்ட்டு ஜிங்க் ராடு ஒரு எண்டு, இன்னொன்று காப்பர் சல்ஃபேட் வந்து இன்னொரு எண்டு. காப்பர் வெசல் வந்து ஆனோடு, ஜிங்க் ராடு வந்து கேத்தோடு. அப்போது இதில் தான் என்ன பண்ணும், கேத்தோடில் போய் பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகும், ஆனோடில் போய் நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் எல்லாம் போய் டெபாசிட் ஆகும். இதுதான் இந்த செட்டப் தான். இந்த செட்டப்பில் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டூ கேன் சீப் த்ரூ. சீப்னா கேன் மூவ்னு அர்த்தம். கேன் எக்ஸ்சேஞ்ச், கேன் சீப் த்ரூ த பார்ட் அண்டு ஸோ கம் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர் ஆட்டோமேட்டிக்கலி. அதாவது ஹைட்ரஜன் சல்ஃபேட்டும் காப்பர் சல்ஃபேட்டும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹைட்ரஜன் சல்ஃபேட், அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து காப்பர் சல்ஃபேட் இருக்கிற ரீஜனுக்கு வரும். காப்பர் சல்ஃபேட் இந்த வெசல் காப்பர் சல்ஃபேட்டில் உள்ளது சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கிற ரீஜனுக்கும் போகும். ஏன்னா அது வந்து போரஸ் பார்ட்டு, நுண்துளை, அதனால் இட் கேன் என்டர். ஸோ இப்போ உள்ள ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அட் தி கேத்தோட். ஸோ கேத்தோட் எண்டில் என்ன நடக்குதுன்னா ஜிங்க் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். அங்கே வந்து ஜிங்க் ராடு இருக்குது, சரியா? ஜிங்க் ராடு, ஜிங்க்கு, அது உள்ளே வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது. ஸோ ஜிங்க் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 போட்டோம்னா ZnSO4 மாறிடும், ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடும், ப்ளஸ் H2 மாறிடும். ஆனோடில் என்ன பண்ணும், இந்த H2 என்ன பண்ணும், இந்த H2 வந்து காப்பர் சல்ஃபேட் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ காப்பர் சல்ஃபேட் கூட ரியாக்ட் பண்ணி சல்ஃபியூரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ளஸ் காப்பரை டெபாசிட் பண்ணிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ திஸ் ரிசல்ட் இன் காப்பர் டெபாசிட்டிங் ஆன் தி ஆனோட். ஸோ காப்பர் வந்து ஆனோடில் போய் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜிங்க் ராடு இருக்குது. ஸோ ஜிங்க் எலமெண்ட்டு, ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடு. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன பண்ணும், ஜிங்க்கு கூட ரியாக்ட் பண்ணி ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடும், ப்ளஸ் H2 கிடச்சிரும். அந்த H2 என்ன பண்ணும், காப்பர் சல்ஃபேட் கூட ரியாக்ட் பண்ணி திரும்ப சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறிடும், ப்ளஸ் காப்பராக மாறிடும். திரும்ப இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன பண்ணும், கண்டினியூஸாக ஜிங்க்கு கூட ரியாக்ட் பண்ணி கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பேசிக் சின்ன கான்செப்ட். அடுத்து ஃபியூ டெஃபனிஷன்ஸ், சில டெஃபனிஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சில டேர்ம்ஸ் இருக்குது. அதான் என்னென்னு பார்ப்போம். Atomic weight of an element is the weight of its atom compared with the weight of hydrogen atom. நமக்கு தெரியும் 6 ஹைட்ரஜன் கூட தான் நம்ம கம்பேர் பண்ணி அட்டாமிக் வெயிட் ஆஃப் எலமெண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிப்போம். A gram atom, இது வந்து புது கான்செப்ட். Gram atom of an element is the weight of the element in gram. Gram atomனா weight of the element of the gram which is numerically equal to its atomic weight. Right. A gram atom of an element is the weight of the element in grams. So gram atomனா ஒன்றும் கிடையாது, weight of the element in grams which is numerically equal to its atomic weight. ஸோ அது வந்து அட்டாமிக் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் கிராம் ஆட்டம்னா. ரொம்ப சிம்பிள். அடுத்து the valency of an element is the number of atoms of hydrogen with which the element will combine or which it will replace in a compound. The valency of an element நமக்கு தெரியும்.
வேலன்சின்னு என்ன பண்ணும், வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒரு மெட்டீரியல் கூட சேர்ந்து ஸ்டேபிளாக மாறும், இல்லை அதில் ஒரு மெட்டீரியலேருந்து வெளியேற அயானை அந்த எந்த மெட்டீரியலேருந்து வெளியே போதும் அதை அயனை மாற்றிடும். அதான் சிம்பிள். இன் ஹைட்ரஜன் சல்ஃபேட் த SO4 ரேடிக்கல் இஸ் டைவேலண்ட். டைவேலண்ட்னு என்ன சொன்னோம், 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ SO4 மைனஸ்ன்னு போடுறோம். நம்ம அங்கே முத காப்பர் சல்ஃபேட்டில் பார்த்தோம்ல அந்த மாதிரி. In HCl the chlorine is monovalent. H plus Cl minus ன்னு எழுதுவோம். So chlorine is monovalent. So the gram equivalent equal to gram atom by valency. So gram atom எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதில் வேலன்சியில் டிவைட் பண்ணோம்னா அதுதான் கிராம் ஈக்குவலண்ட். அதாவது எவ்வளவு கிராம் ஆட்டம் டிவைடட் பை வேலன்சி, அதுதான் கிராம் ஈக்குவலண்ட். சில சப்ஸ்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். ஹைட்ரஜனுக்கு கிராம் ஆட்டம் 1 கிராம். ஸோ அதோட வேலன்சி 1. ஸோ கிராம் ஈக்குவலண்ட் 1/1 போடல 1 கிராம். அடுத்து குளோரினோட கிராம் ஆட்டம் வந்து 35.5 கிராம். கிராம் ஆட்டம்னு என்ன சொன்னோம், இட் இஸ் தி வெயிட் ஆஃப் தி எலமெண்ட் இன் கிராம். ஸோ இட்ஸ் நியூமெரிக்கல் ஈக்குவல் டு தி அட்டாமிக் வெயிட். ஸோ அட்டாமிக் வெயிட்டை நம்ம அப்படி 35.5 கிராம். வேலன்சி வந்து குளோரினுக்கு 1 அதனால் 1ஆல் டிவைட் பண்ணால் திரும்ப 35.5. காப்பர் 63 கிராம், அதோட வேலன்சி 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 31.5 கிராம்னு கிடைக்கும். அதுதான் கிராம் ஈக்குவலண்ட். ஸோ எத்தனை வேலன்ஸியும் அதில் டிவைட் பண்ணணும். சிலதுக்கு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதை வந்து 5ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிறணும். ஜிங்க்குக்கு 2. ஸோ 65/2 32.5 கிராம். அது இதெல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கு. அடுத்து கோல்ராஜ் பிரிட்ஜ் மெத்தட் ஆஃப் டிட்டர்மினிங் ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோலைட். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பு. இதில் என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோலைட்டு கண்டுபிடிப்போம். எலக்ட்ரோலைட்னா என்னது, ஒரு சால்ட் இருக்குது, அதை வாட்டர்லேயே ஏதோ ஒரு லிக்விட் மீடியம் டிஸ்பஸ் பண்ண உடனே பாசிட்டிவ் சார்ஜ் ஆயா நெகட்டிவ் சார்ஜ் ஆயானா மாறிடும். அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைட். டிசோசியேட் ஆகி, அதாவது காம்பவுண்ட் வந்து டிசோசியேட் ஆகி அயன்ஸை பிரிஞ்சிடும். ஸோ அந்த சொல்யூஷன் பேர் தான் எலக்ட்ரோலைட். ஸோ எலக்ட்ரோலைட் இட் இஸ் அ சொல்யூஷன் வித் சார்ஜர் பார்ட்டிக்கல். ரைட். ஸோ கோல்ராஜ் பிரிட்ஜ் இஸ் ஆக்சுவலி a modified form of மீட்டர் பிரிட்ஜ் மெத்தட். மீட்டர் பிரிட்ஜில் நீங்கள் ஸ்கூலிங்கில் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அதான் இது. வித் யூனிஃபார்ம் ரெசிஸ்டன்ஸ் ஒயர் MN ஆஃப் லென்த் 1 மீட்டர். ரொம்ப சிம்பிள். இந்த டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாட்டம் டு டாப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் புரியும். கீழே வந்து ஒரு AF ஆசிலேட்டர் போட்டிருக்கு, ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். அதில் இருந்து ஒரு எண்டு M ஒரு எண்டு N, அப்புறம் M கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ Mக்கு Nக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். ஸோ ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்லேருந்து ப்ளஸ்லேருந்து எடுத்து 1 மைனஸ்லேருந்து 1 எடுத்து கொடுக்குற மாதிரி. ஸோ அடுத்து எம்மில் என்ன பண்ணியிருக்கு, ஒரு கனெக்டிங் பிளேட் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கு. கண்டக்டிங் பிளேட், ரைட்டா, அது வந்து கண்டக்ட் பண்ணும். இட் கேன் ஏபிள் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அதேமாதிரி என்னன்ற பாயிண்ட்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கு. ரைட். அடுத்து என்னன்ற பாயிண்டில் என் 2 கனெக்ட் பண்ணியிருக்கு. நடுவில் ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது, அதுவும் கண்டக்டிங் பிளேட். அந்த ஃப்ரேமில் ரைட் ஹேண்டில் இருந்து எஸ்ன்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கு, என்னன்ற கண்டக்டிங் ராட் கூட. ரைட். அப்புறம் அந்த சென்டர் ஃப்ரேமில் உள்ள சென்டர் பாயிண்டில் இருந்து எடுத்து ஏர்ஃபோன் கொடுத்துருக்கு, அப்புறம் ஜாக்கிக்கு கொடுத்துருக்கு. ஏர்ஃபோன் சவுண்டு கேட்குறதுக்காக, ஜாக்கி வந்து பேலன்சிங் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக. ரைட். அப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் உள்ள பாயிண்டில் இருந்து, அந்த சென்டர் ஃப்ரேமில் லெஃப்ட் ஹேண்டில் உள்ள பாயிண்ட்லேருந்து எடுத்து எங்கே போகுது, அங்கே மேலே ஒரு சொல்யூஷனுக்கு போகுது, எலக்ட்ரோலைட்டுக்கு போகுது. அங்கே என்ன பண்ணுறோம், அங்கே ஒரு ஆனோடோ இல்லை கேத்தோடோ ஒரு ராடு வந்து அதில் உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கு, அதுதான் ஈன்னு மார்க் பண்ணியிருக்கு. ரைட். அதே மாதிரி இந்த எம்முன்ற பாயிண்டில் இருந்து கண்டக்டிங் ராடில் இருந்து செகண்ட் எண்ட் அதர் எண்டில் இருந்து எங்கே போகுது, இன்னொரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுக்கு போகுது. அதில் வந்து டீன்ற ஆனோடோ இல்லை கேத்தோடோ எலக்ட்ரோடு வந்து அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. இந்த 2 எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் அதுக்கு இடையில் ஒரு டியூபால் 2மே கனெக்ட் பண்ணியிருக்கு, 2மே எக்ஸ்சேஞ்ச் ஆகிற மாதிரி, ஃப்ளோ ஆகிற மாதிரி. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ், அது எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் ரெசிஸ்டன்ஸை R நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து விஸ்கஸ் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். விஸ்கஸ்னால் ஒன்றும் இல்லை, நிறையா இது இருக்குது. இப்போ வாட்டரில் நிறைய வாட்டர் மாலிகுல் இருக்குது, அது ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் விஸ்கஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஏரில் ஒரு பால், இப்போ நம்ம பாலை வந்து தரையில் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் அது எனர்ஜியை டிசிபேட் பண்ணிவிட்டு ஏர் மாலிகுல் கூட ஏர் மாலிகுல் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ்னால் தன்னோட எனர்ஜியை இழந்துட்டு
அது ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ ஏர் மாலிகுல் ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்ணும். அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் பாசிட்டிவ் சார்ஜ் அயான் நெகட்டிவ் சார்ஜ் அயானாக இருக்குல்ல, அந்த அயான்ஸ் எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். அது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். இப்போ என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். கோல்ராஜ் பிரிட்ஜ் இஸ் ஆக்சுவலி எ மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் 1 மீட்டர் பிரிட்ஜ் வித் யூனிஃபார்ம் ரெசிஸ்டன்ஸ் வயர் MN ஆஃப் length 1 meter. The wire is stretched between 2 metal strips. நம்ம கண்டக்டிங் ராடுன்னு சொன்னேன், அதை மெட்டல் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது that are fixed on a wooden board. இது வந்து wooden boardல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. There is another metal plate fixed on the same wooden board in the middle, forming 2 gaps, one on the left and other on the right between the metal strips. ரைட், இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். An electrolytic cell is connected across the left gap and a known resistance, standard resistance S across the right gap. ஸோ எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் லெஃப்ட் எண்ட்லேருந்து மேலே போகுது, அதாவது எம்ன்ற பாயிண்டில் அதர் எண்ட்லேருந்து மேலே போகுது. ரைட் எண்டில் என்னன்ற பாயிண்டில் அதர் எண்ட்லேருந்து எஸ்ன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியும். அக்ராஸ் த ரைட் கேப் அண்ட் இண்டக்ஷன் காயில் ஆர் and AF oscillator or 1000 Hz frequency. So audio frequency oscillator, audio frequency. So frequency நம்மளால் செட் பண்ண முடியும். அந்த frequency தான் in terms of audioவில் நமக்கு கேட்கும். அதுதான் சிம்பிள். ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் இஸ் கனெக்டட் அக்ராஸ் த பிரிட்ஜ் ஒயர் MN. ஸோ கீழே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கலாம் அந்த MN. அண்ட் இயர்ஃபோன் இஸ் கனெக்டட் பிட்வீன் தி டெர்மினல் A அண்ட் தி மூவபிள் ஜாக்கி J. ஸோ இயர்ஃபோனு கனெக்ட் பண்ணியிருக்கு, அப்புறம் ஜாக்கி கனெக்ட் பண்ணியிருக்கு. The arrangement of AC source of power and the earphone for detection of balancing point is for avoiding the effect due to back EMF that may be developed in the electrolytic cell if direct current is used. So நம்ம AC source யூஸ் பண்ணுறோம். ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டருங்கிறது ஒரு AC source. சப்போஸ் DC பவர் சப்ளை அப்ளை பண்ணோம்னா அது என்ன பண்ணும், பேக் EMFன்ற ஒரு EMF ப்ரொடியூஸ் பண்ணும், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன பண்ணும், நம்ம பேலன்சிங் லென்த்தை வந்து எரர் கொடுக்கும். நம்ம மெஷர் பண்ணுற பேலன்சிங் லென்த்தில் எரரை இன்டியூஸ் பண்ணிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டிசி பவர் சப்ளை யூஸ் பண்ணல, ஏசி தான் அப்ளை பண்ணுறோம். ரைட், மேலே வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறோம். அதை பற்றி இப்போ பார்ப்போம். The electrolytic cell consists of 2 wide vessels connected with a uniform horizontal glass tube using rubber corks. ஸோ ஒரு 2 சொல்யூஷன் இருக்குது, ஒரு கனெக்டிங் கிளாஸ் டியூப் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெரிமெண்டல் எலக்ட்ரோலைட் ஹூஸ் ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி இஸ் எந்த சொல்யூஷனுக்கு, எந்த ஒரு காம்பவுண்டுக்கு ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ இஸ் டேக்கன் இன் தி வெசல்ஸ். அதுதான் அந்த வெசலில் நம்ம எடுத்திருக்கோம். ரைட்டா? ஸோ 2 வெசல்லையும் அதான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட்டுக்கு ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட்டை வாட்டரில் டிஸ்பஸ் பண்ணி அந்த சொல்யூஷனை தான் இங்கே 2 பீக்கர்லையும் நமக்கு எடுத்திருக்கு. ஸோ 2 பீக்கரில் எடுத்திருக்கு. அப்புறம் DEங்கிறது 2 எலக்ட்ரோட், அது என்னங்கிறது பார்ப்போம். D and E are 2 platinum electrodes kept fixed in the jars dipping into the electrolyte. ஸோ எலக்ட்ரோலைட்டில் 2 ராடு, 2 ஆனோடு 1 கேத்தோடு 1 வைக்கணும், அதுதான் பிளாட்டினம். The electrolyte is prepared for a given concentration C. இந்த எலக்ட்ரோலைட்டை ஒரு கிவன் கான்சன்ட்ரேஷனில் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 கிராம் காப்பர் சல்ஃபேட்டை 100 ml வாட்டரில் டிஸ்பஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து a definite concentration, a given concentration. The length of connecting tube is measured as L1. இந்த கனெக்டிங் டியூப் இடையில இருக்குல்ல, Dக்கும் Eக்கும் இடையில கனெக்ட் பண்ணுற இந்த கிளாஸ் டியூப், அதோட லென்த் வந்து கேபிட்டல் L1. The circuit is switch on. Circuit switch on பண்ணுறோம். A sound is heard on the earphone. ஸோ ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரில் நம்ம 1000 Hz செட் பண்ணியிருக்கோம். அதனால என்ன பண்ணும், ஏர்ஃபோனில் ஆடியோ ஒன்று கேட்கும், சவுண்டு கேட்கும். ரொம்ப சிம்பிள், கீ அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்கும். டியூ டு த ஏசி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட் அண்ட் இன் த பிரிட்ஜ். ரைட், த ஜாக்கி இஸ் ப்ரெஸ்டு அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ் அலாங் தி ஒயர் MN. ஸோ ஜாக்கி வந்து இந்த எம்முக்கு எண்ணுக்கு இடையில் வேரியஸ் பிளேசஸில் நம்ம வைக்கிறோம். ஸோ ஒரு பாயிண்டில் நம்ம வைக்கும்போது இந்த ஏர்ஃபோனில் கேட்குற சவுண்டு வந்து மினிமம் ஆயிரும். ஸோ அந்த லென்த்தை நம்ம மெஷர் பண்ணணும். அந்த லென்த் ஃப்ரம் M to N மெஷர் பண்ணணும். எம்மிலேருந்து 0 சென்டிமீட்டர்லேருந்து ஆரம்பித்து 0.1, 0.2, 0.3 ஆரம்பித்து எண்ணில் போய் முடியலை, 100 சென்டிமீட்டரில் முடியும். ஸோ அந்த லென்த், எந்த லென்த்தில் வந்து சவுண்டு மினிமமாக இருக்கோ அந்த லென்த்து வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம், ஸ்மால் L.
ரிமைனிங் லென்த் வந்து 100 மைனஸ் எல். ஏன்னா டோட்டல் லென்த் வந்து 100 சென்டிமீட்டர். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஜாக்கி பேலன்சிங் லென்த் வந்து ஸ்மால் எல். ரெண்டையும் கழிச்சோம்னா மிச்சம் இருக்கிறது தெரிஞ்சிடும், 100 மைனஸ் எல் தெரிஞ்சிடும். அதான் சொல்லியிருக்கு, த பொசிஷன் ஆஃப் த ஜாக்கி ஆன் தி வயர் ஃபார் மினிமம் சவுண்டு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த பாயிண்ட்டில் மினிமம் சவுண்டு கேட்குதோ அந்த இடத்துல உள்ள பேலன்சிங் லென்த்தை மெஷர் பண்ணிக்கிறோம். இந்த ஏர்ஃபோன் இஸ் ஃபவுண்டு. த பேலன்சிங் லென்த் ஆஃப் தி வயர் எம்ஜே இஸ் மெஷர்ட் ஆஸ் எல் சென்டிமீட்டர். லெட் R1 பி த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரோலைட். ஸோ இந்த எலக்ட்ரோலைட்டுன்ற சொல்யூஷன் காப்பர் சல்ஃபேட்டை வாட்டரில் டிஸ்பஸ் பண்ண உடனே அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸை நம்ம R1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ளைங் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்சிங் த பிரிட்ஜ் வீட்ஸ்டன் நெட்வொர்க் நமக்கு ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். 4 ரெசிஸ்டன்ஸு, டாப்பில் 2 பாட்டமில் 2 கனெக்ட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஒரு பவர் சப்ளை இருக்கும். PQRSன்னு பார்த்துருப்போம். அதோட பேலன்சிங் கண்டிஷன் P/Q = R/S. அதாவது லெஃப்ட் எண்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதோ அது ரைட் சைடில் உள்ள ரெசிஸ்டன்ஸையும் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கணும், 2 ஈக்குவலாக இருக்கணும். P/Q = R/S. ஸோ அதனால தான் இங்கே R1/Sன்னு போட்டிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து R. இந்த மேலே வந்து இந்த கனெக்டிங் டியூப்பில் உள்ள எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்குல்ல, அந்த சொல்யூஷனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R1. இன்னொரு மேலேயே இன்னொரு சைடு என்ன இருக்குது, எஸ்ன்றது இருக்குது. ஸோ R1/S ரைட் இஸ் ஈக்குவல் டு கீழே வந்து என்ன இருக்குது, எல் இருக்குது, 100 மைனஸ் எல். ஸோ அதனால் எல் டிவைடட் பை 100 மைனஸ் எல் போட்டுக்கிறோம். அடுத்து எஸ்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். எஸ் இன்ட்டு எல் பை 100 மைனஸ் எல் ஓம். தஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரோலைட் R1 கேன் பி ஃபவுண்ட் அவுட். ஸோ எஸ்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ போட்டுடலாம். எல்லுங்கிறது பேலன்சிங் லென்த்து. சே ஃபார் எக்ஸாம்பிள் 35 சென்டிமீட்டர்னு வச்சுக்குவோம். ஸோ 35 டிவைடட் பை 100 மைனஸ் 35 போட்டோம்னா எஸ்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1 ஓம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா போட்டுட்டோம்னா நமக்கு ஓம் R1 வேல்யூ தெரிஞ்சிடும். thus the resistance of the electrolyte R1 can be found out. The tube in the electrolytic cell is replaced by another uniform tube of the same area of cross section A but of different length L2. ஸோ இந்த டியூபோட டயமீட்டர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேமாக தான் இருக்கும், டயமீட்டர் நம்ம சொல்லிக்கலாம். சப்போஸ் லென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் ரெசிஸ்டன்ஸ் லென்த்து கூட R is proportional to L/Aன்னு பார்த்துருப்போம். R is equal to எங்கே பார்த்தோம், இங்கே இருக்கும், இந்த பார்த்துருக்கோம். ஸோ R is proportional to L/A. ஸோ லென்த்து கூடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கூடும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கூடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் இங்கே வரும். ஸோ இனிஷியலாக இந்த கிளாஸ் டியூபோட லென்த்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 20 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அடுத்து என்ன பண்ணுறோம், அதே டயாமீட்டர் அதே ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்குது, பட் லென்த்து மட்டும் கூட இருக்குது. 20 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி இன்னொரு டியூபோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஆஸ் பிஃபோர் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இன் த செல் இஸ் ஃபவுண்ட். ஸோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், ஆடியோ ஃப்ரீக்வன்சியில் 1000 ஹெர்ட்ஸ் வைக்கிறோம். அப்போ ஏர்ஃபோனில் சவுண்டு கேட்கும். அடுத்து ஜாக்கியை வந்து மீட்டர் பிரிட்ஜில் வந்து மூவ் பண்ணி சவுண்டு மினிமம் சவுண்டு எங்கே கேட்குதோ அந்த பாயிண்ட்டை வந்து எல்லுன்னு மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ 100 மைனஸ் எல் போட்டு எஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஆஸ் பிஃபோர் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரோலைட் இந்த செல் இஸ் ஃபவுண்ட் அஸ் R2. ஏன்னா இப்போ லென்த்து நம்ம வேரி பண்ணியிருக்கோம், அதனால் அதை R2ன்னு வச்சுக்கிறோம். பை டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ரோ ஆஃப் தி எலக்ட்ரோலைட் இது அங்கே பார்த்தோம். R is equal to rho into L/Aன்னு பார்த்துருப்போம். ஸோ R1 is equal to rho into L1/A. அது வந்து மொதல் டியூப் நான் சொன்ன மாதிரி 20 சென்டிமீட்டர் லென்த் உள்ள டியூபுக்கு உள்ள லென்த்து டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அடுத்து R2 is equal to rho into L2/A. 30 சென்டிமீட்டர் சொன்னல அது. இப்போ R2 மைனஸ் R1 போட்டோம்னா ரோ இன்ட்டு L2 மைனஸ் L1/A. அதுலேருந்து ரோ எழுதுனோம்னா R2 அது L2 மைனஸ் L1 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ R2 மைனஸ் R1 டிவைடட் பை L2 மைனஸ் L1 இன்ட்டு A. This gives the resistivity of the electrolyte. ரோனா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி. இதுதான் இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை 100 ml வாட்டரில் டிஸ்பஸ் பண்ணி அந்த சொல்யூஷனுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதான் நம்ம எய்ம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். அதுதான் இருக்குது. திஸ் கிவ்ஸ் தி ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி எலக்ட்ரோலைட். த ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் தி எலக்ட்ரோலைட் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1/ρ இஸ் கால்குலேட்டட். ஸோ ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டக்டிவிட்டி நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், 1ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். The experiment can be repeated for different concentration of the electrolyte. நான் சொன்ன மாதிரி 1 கிராம் 100 ml, அடுத்து 1 கிராம்
150 ml போட்டோம்னா டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ ரிப்பீட் பண்ணுறோம். அண்ட் தி கரஸ்பாண்டிங் கண்டக்டிவிட்டிஸ் கேன் பி டிட்டர்மைன்டு. இன் ஈச் கேஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி லாம்டா கேன் ஆல்சோ பி டிட்டர்மைன்ட் யூசிங் தி ரிலேஷன். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி பை கான்சன்ட்ரேஷன். அதான் நம்ம அங்கே ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா அந்த கான்செப்ட், அந்த பாயிண்ட். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி பை கான்சன்ட்ரேஷன். ரைட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு சில ப்ரிகாஷன்ஸ் நம்ம முன்னக்கூட்டியே எடுத்துக்கணும். என்னென்ன பாயிண்ட் சொல்லி, இட் இஸ் அன்சர்டைன் வெதர் த லைன்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஆர் நார்மல் டு தி மெட்டல் டிஸ்க்ஸ் இன் த டியூப். டு எலிமினேட் திஸ் சோர்ஸ் ஆஃப் எரர் த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் டன் வித் டிஃபரெண்ட் லென்த்ஸ் ஆஃப் கனெக்டிங் டியூப் இன் தி எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ லென்த்து வேரி ஆச்சுன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வேரி ஆகும். இட் இஸ் அன்சர்டைன். அன்சர்டைன்னா குறிப்பிட முடியாதுன்னு அர்த்தம். அன்சர்டைன், சர்டைன்னா குறிப்பிட்ட வேல்யூ, குறிப்பிட முடியும். அன்சர்டைன்னா குறிப்பிட முடியாது. வெதர் த லைன்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஆர் நார்மல் டு தி மெட்டல் டிஸ்க்ஸ் ஆர் எலக்ட்ரோட்ஸ் இன் த டியூப். அங்கே பிளாட்டினம் எலக்ட்ரோடு 2 பிளேஸ் பண்ணியிருந்தோம்ல, டி இண்டு, அதுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து நார்மல் டைரெக்ஷனில் இருக்குன்னா, நார்மல் டைரெக்ஷனில் இருக்கா என்னங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க இந்த பாயிண்டில். டு எலிமினேட் திஸ் சோர்ஸ் ஆஃப் எரர் த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் டன் வித் டிஃபரெண்ட் லென்ஸ் ஆஃப் தி கனெக்டிங் டியூப் இன் தி எலக்ட்ரோலைட் செல். இன்ஸ்டெட் ஆஃப் மெஷரிங் த டிஸ்டன்ஸ் between the electrodes in the electrolytic medium, we measure the length of the connecting tube L1. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும், 2 எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுக்கு இடையில உள்ள, அதாவது அதில் டிப் பண்ண 2 எலக்ட்ரோடு, பிளாட்டினம் எலக்ட்ரோடு, அது 2க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆக்சுவலாக மெஷர் பண்ணணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், கனெக்டிங் டியூபு நம்ம மெஷர் பண்ணுறோம். இதில் படத்தில் இருந்து பாருங்கள், டி இந்த எலக்ட்ரோடு இருக்கா. ஸோ 2 எலக்ட்ரோடுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆக்சுவலாக நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்டிங் டியூபோட லென்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதனால் என்னாகும், இந்த ஃபஸ்ட் கேஸ் சிமிலர்லி வி மெஷர் தி லென்த் ஆஃப் தி கனெக்டிங் டியூப் L2 instead of measuring the distance x2 between the electrodes in the second case. Obviously x2 minus x1 is the same as L2 minus L1. Thus the source of error indicated first is eliminated. ஏன்னா நம்ம முதல்ல 2 எலக்ட்ரோடுக்கு இடையில டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும். அப்படி பண்ணாமல் டியூப் லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக அதவே வேரி பண்ணி வேறு டியூப் மெஷர் பண்ணுறோம், வேறு லென்த்து ரீப்ளேஸ் பண்ணி அதை எக்ஸ்மெண்ட்டை ரிப்பீட் பண்ணுறோம். அப்பையும் நம்ம அந்த டியூப் லென்த்தை மட்டுமே பண்ணோம்னா காமனாக வந்து எரர் கேன்சல் அவுட் ஆயிரும். அதான் சொல்லுது. Care must be taken to prepare the electrolyte for a given concentration accurately. Care கரெக்டாக 1 கிராம் 100 ml வாட்டர்னா கரெக்டாக தான் இருக்கணும். 1 கிராமோட கூடவோ இல்லை வாட்டரோட வால்யூம் வந்து கூடவோ குறையவோ இந்த மாதிரி இருந்துடக்கூடாது. The concentration is estimated by the ratio of the mass of the solute taken to the volume of the solvent used to prepare the electrolyte. So the concentration, right, 1 normality concentration of the solution can be prepared by dissolving 1 gram equivalent of the substance in 1 liter of water. ஸோ கான்சன்ட்ரேஷன் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது, சின்ன கான்செப்ட் மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இட் இஸ் நோன் அஸ் தி மொபிலிட்டினா மூவ்மெண்ட்னு அர்த்தம், மூவிங்னு அர்த்தம். இட் இஸ் நோன் தட் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ அன் எலக்ட்ரோலைட், எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், இஸ் கேரிட் பை அயான்ஸ். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டு அதில் உள்ள அயான்ஸ் மூலமாக, எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் உள்ள அயான்ஸ் மூலமாக தான் எலக்ட்ரிக் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. When an electric field is maintained between the electrolytes of the electrolytic cell or voltmeter, the positive ions travel towards the cathode plate and the negative ions towards the anode. The current is therefore entirely due to the motion of ions in the electric field. ஸோ மேலே வந்து நம்ம பவர் சப்ளை அப்ளை பண்ணோன்னு சொன்னோம்ல, பேட்டரி மூலமாக நம்ம பவர் சப்ளை அப்ளை பண்ணோன்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் given by E is equal to minus dV by dr, நெகட்டிவ் ஆஃப் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம பார்த்துருப்போம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன். E is equal to minus dV by dr, E is equal to minus gradient r னு பார்த்துருப்போம். அதான் சொல்லுது. The current is proportional to the number of free ions present in the solution. இதுதான் Faraday's first law. When the electric field is applied, the ions experiences force and they are accelerated very soon due to the viscous resistance. இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சொல்யூஷனுக்கு உள்ள அயன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும், அதை தான் விஸ்கஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஆஃப் த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் தே அக்வயர் எ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ உள்ளே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது மோஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஆகி போயிடும். ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 காப்பர் ஆட்டம் 100 சல்ஃபேட் ஆட்டம் இருக்குது அப்படின்னா தட் வில் ஆஃபர் எ டெஃபினிட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல் கான்ஸ்டன்ட், அதனால் அதை ஆஃபர் பண்ணுற விஸ்கஸ் ரெசிஸ்டன்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். த வெலாசிட்டி ஆஃப் அயான்ஸ் பெர் யூனிட் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்
gradient in the solution is known as the mobility of ions. So mobility is equal to velocity divided by potential gradient. Since the velocity of anions and cations are different, the mobility of anions is less than the cations. So anion கேட்டையான் அதில் ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆனியனோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் கேட்டையனோட கம்பேர் பண்ணலை. ஸோ ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். மொபிலிட்டி ஆஃப் அயன்ஸ் ரொம்ப சிம்பிள். மொபிலிட்டினா மூவ்மெண்ட்டு. ஸோ நம்ம காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எக்ஸாம்பிளுக்காக காப்பர் சல்ஃபேட்டை வந்து வாட்டரில் டிஸ்போஸ் பண்ணால் காப்பர் ++ ஆகும், SO4 - ஆகும் மாறிடும். அது என்ன பண்ணணும், அது வந்து டுவர்ட்ஸ் ஆனோடு கேத்தோடு 2 எலக்ட்ரோன் நோக்கி போகணும். அப்போ எலக்ட்ரோன் நோக்கி போகணும்னா அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுக்குள்ளே ஒரு கண்டக்டிவிட்டி நடக்கணும். அந்த கண்டக்டிவிட்டிக்கு தான் நம்ம மேலே வந்து ஒரு பவர் சப்ளை அப்ளை பண்ணுறோம். +- பேட்டரி கொடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த அயான்ஸ் மூவ் ஆகும்போது அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் ஒரு விஸ்கஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா வாட்டர் மாலிகுலும் உள்ளே இருக்குது. ஸோ அந்த விஸ்கஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்ணுது. அது வந்து என்ன பண்ணும், எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் சிம்பிள். ஸோ மொபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். வெலாசிட்டி ஆஃப் ஆனியான்ஸ் இஸ் ஹை தென் கேட்டையான்ஸ். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுது. ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.